ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன், தை மாதம் சோபகிருத வருஷத்தின் பலன்களை இப்போ பார்க்கலாம். 15/1/2024 12/2/2024 வரை உண்டான நாட்களுக்கு தை மாதம் வருது சோபகிருத்த வருஷத்தில். முதல்ல இந்த தை மாதத்தின் கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த தை மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு பிறகு ஒரு ராசிக்கான பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, அதை தவிர சந்திராஷ்டம நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த மாதம், தை மாதம் அப்படின்றது உத்தராயண புண்ணிய காலம், உத்தராயணத்தின் முதல் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா மார்கழி மாதம் தட்சிணாயனத்தின் கடைசி மாதம். இது உத்தராயணம்னா சூரியன் வடக்கு பக்கம் போக ஆரம்பிக்கிறார். அதனால் உத்தராயணம் ஆரம்பிக்கிறது. தேவர்களுக்கு பொழுது, அதாவது பகல் பொழுதாக கருதப்படுகிறது. அதனால் தை மாதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் குரு பகவானும், கேது பகவான் கன்னியிலையும், சுக்கிர பகவான் விருச்சிகத்திலையும், தனுசுல செவ்வாயும் புதனும், சூரியன் மகரத்தில், அதாவது மாதங்கள் பிறக்கும் பொழுது சௌரமானம்னு சொல்லக்கூடியது. சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வச்சு தான் சொல்கிறோம். அதனால் மகர மாதம் அப்படின்றதுனால தை மாதம். இந்த மாதம் மகரத்திற்கு தனுசுலேருந்து வரார். 15ஆம் தேதி அன்றைக்கி வந்துடுறார். கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா. இது இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தின் கோல்சாரம். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் செவ்வாய் பகவான், அதாவது மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், புதன், செவ்வாய், இந்த 3 கிரகங்களும் மாறுறான். சுக்கிர பகவான் 19/1/2024 அன்னைக்கு விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். புத பகவான் 27/1/2024 அன்னைக்கு தனுசுலிருந்து மகரத்திற்கும், 4/2/2024 அன்னைக்கு செவ்வாய் பகவான் தனுசுலிருந்து மகரத்திற்கும் போகிறார். இது இந்த பெயர்ச்சிகள் நடக்கிறது. இதை தவிர பார்த்தாலேனால் இந்த பெயர்ச்சிகளை வச்சும் இந்த மாதம் என்னென்ன பலன் வருது, வருஷ கிரகங்களை வச்சும் இந்த மாத கிரகங்களையும் வச்சும் என்ன பலன்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் அப்படின்னா 15ஆம் தேதி அன்றைக்கே தைப்பொங்கல். தைப்பொங்கல் பொங்கப்பானை வைக்கக்கூடிய நேரம்னு பார்த்தோன்னா காத்தால 6:30லேருந்து 7:30, அதாவது 6:30லேருந்து 7:30 சந்திரஹோரம் வரும். திங்கக்கிழமை வர்றதுனால சந்திரஹோரம் வரும். அது சுபமாக இருக்கும். ஏன்னா பஞ்சமி திதியும் வந்துடுறது. காத்தால ஒரு 7-8 நாழிகைக்கு தான் சதுர்த்தி திதியாக இருக்குது. சதுர்த்தியாக இருந்தாலும் நல்லதே, கவலைப்பட தேவையில்லை. இந்த இதில் சதய நட்சத்திரம் வருது. அதை தவிர மத்தியானமாக இது பண்ணணும் அப்படின்னா 11:30லேருந்து 12:30 சுக்கிரனுடைய ஹோரை இருக்குது. கார்த்தால 9:00லேருந்து 9:30 குருவினுடைய ஹோரை இருக்குது. இந்த 3 ஹோரைகளையும் பயன்படுத்தி பண்ணுறது ரொம்பவும், பொங்கப்பானை வைக்கிறது ரொம்பவும் விசேஷம். சரி, 16ஆம் தேதி பார்த்தாலேனால் மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் சொல்லுவாள். அதை தவிர 17ஆம் தேதி உழவர் தினம். அதற்கு பிறகு பார்த்தாலேனால் 25ஆம் தேதி அன்னைக்கு தைப்பூச திருநாள், அதாவது முருகனுக்கு ரொம்பவும் விசேஷம். 25ஆம் தேதி. 26ஆம் தேதி பார்த்தாலேனால் வாஸ்து நாள். வாஸ்து நாள் அப்படின்றது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நாளில் பார்த்தாலேனால் எந்த கிரக பிரவேசமோ, புதுசாக வீடு மனை கோல் போடுறதோ, அதை தவிர வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணால் அது எந்த நேரத்தில் பண்ணலான்னா கார்த்தால் 9:52லிருந்து ஒரு 1.5 மணி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது 11:30-32 நிமிஷம், அதாவது 10 மணிலேருந்து 11:30 மணி வரலும் வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு இதுவும் 18 நிமிஷமாக 5ஆக பிரிக்கிறோம். அதில் முதல்ல தூங்கி எழுந்து முகம் கழுவி அதை குளிய இது பண்ணுறார். அதுக்கப்புறம் குளிக்கிறார். அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதற்கு பிறகு போஜனம் செய்யும் நேரம், தாம்பூலம் தரிக்கும் நேரம். இந்த கடைசி 18 நிமிஷம், அதாவது 36 நிமிடங்கள் இருக்குது இல்லையா, அதாவது 11:30 மணிக்கு முன்னாடி ஒரு 36 நிமிஷம், அதாவது 11:22க்கு முடியும். 11:22க்கு முன்னாடி ஒரு 36 நிமிஷம் 10:45லேருந்து வச்சுக்கோங்களேன். இந்த காலகட்டம் பெரிய ஏற்றமான காலகட்டம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவர் போஜனம் செய்கிறதும் அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில்
அந்த இது அடிக்கால் போடுறது, அதை தவிர வந்து வாசக்கால் ஊன்றது, புதுசாக வீடு மனை கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறது, இது எல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். இந்த வாஸ்து நாளில் எந்த வித தோஷமும் கிடையாது. ராகு காலம், யமகண்டம், குளிகம், நட்சத்திர பேதம் எதுவுமே கிடையாது. அந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாளில் வந்து இது எல்லாத்தையும் எடுத்து பண்ணுறது நல்லது. எல்லா ரியல் எஸ்டேட்காராலும் இந்த இடத்துல டயத்தில் பண்ணுவாள். அது தவிர 30ஆம் தேதி என்னைக்கு பார்த்தேன்னா இந்த இதில் திருவையாறில் வந்து தியாக பிரம்ம உற்சவம் நடக்க ஆரம்பிக்கிறது. 31ஆம் தேதி வந்து தை ஹஸ்தம், கூரத்தாழ்வான் திருநட்சத்திரம் அன்னைக்கு தை ஹஸ்தம், பெரிய ஏற்றம். அன்னியிலேருந்து தான் வந்து எல்லா ராத்திரியும் வந்து நான் பிரபந்தங்கள் சொல்ல ஆரம்பிப்பா திருப்பியும். அதாவது கார்த்திகையிலேருந்து தை ஹஸ்தம் வரலும் வந்து சொல்கிறது கிடையாது, கோவிலில் மட்டும்தான் சொல்கிறது. இந்த தை ஹஸ்தத்துலேருந்து வந்து ஆரம்பிச்சிருவா, ஆற்றுல வந்து பிரபந்தங்கள் சேவிக்கிறதுக்கு ஆரம்பிப்பா. 9/2/2024 அன்னைக்கு தை அமாவாசை. இது வந்து ஒரு பெரிய ஏற்றமான விஷயம். ஏன்னா தை அமாவாசை பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டியது, பெற்றோர்கள் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மா. பொதுவாகவே பார்த்தாலேனா 3 அமாவாசைகள் ரொம்பவும் முக்கியமானது. எல்லா அமாவாசையும் ரொம்பவும் முக்கியம், அதில் 3 அமாவாசைகள் ரொம்பவும் முக்கியம். அதாவது ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, இந்த 3 ரொம்பவும் முக்கியம். இந்த 3ம் வந்து கண்டிப்பாக வந்து பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை கண்டிப்பாக செய்யணும். யாராவது அதை பேரண்ட்ஸ் இல்லாதவங்க இது பண்ணலை அப்படின்னா அவர்களுக்கு வரக்கூடிய சந்ததிகளில் பார்த்தேன்னா 5ஆம் இடம் 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பித்ருக்கார, அதாவது பூர்வ புண்ணியஸ்தானமும் சரி பாக்கியஸ்தானமும் சரி பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதன் மூலியமாக வீட்டில் வந்து சில பிரச்சனைகள் தேவையில்லாமல் வந்து திருமணம் ஆகாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் திருமணம் ஆகாமல் இருக்கிறது, எர்லியாக வந்து டெத்து வர்றது, தேவையற்ற நிகழ்ச்சிகள்லாம் வந்து அசுபங்கள் கொஞ்சம் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. அதனால் அதை தவிர்க்கிறதுக்கு இதை பண்ணுறது ரொம்பவும் நல்லது. சரி, இந்த மாதத்தில் பார்த்தலையானால் தை மாதத்தில் எல்லாம் ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு சந்தி இருக்கா, அதாவது ஒரு ராசிக்கும் அடுத்த ராசிக்கும் நடுவில் இருக்கா, இல்லை ஒரு நட்சத்திரத்திலே எந்த பாதத்தில் இருக்குது, பாத சந்தியா, நட்சத்திர சந்தியா, இல்லைன்னா லக்ன சந்தியா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்றைய கோல்சார பிரகாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தசா புக்தி எந்த அளவுக்கு பெட்டராக இருக்குது, அதற்குண்டான எளிய பரிகாரங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத வந்து சொல்கிறேன். நான் இதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் நான் சொல்லிவிடுறேன். சரியா? இப்போது ஒரு ராசியாக இந்த தை மாதம், அதாவது 15/1/2024 முதல் 12/2/2024 வரை இருக்கக்கூடிய நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் இந்த மாதம் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்க 2ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் 6ஆம் ஆதிபத்தியமும் வந்து இந்த செவ்வாய்க்கு உண்டானது. அதனால் 6ஆம் இடத்திற்கு உண்டான ஒரு செவ்வாய். 6ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் பரிவர்த்தனையாகிறது பெரிய விசேஷம். 6ஆம் அதிபதி 6ஆம் அதிபத்தியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அங்கே இருக்கக்கூடியவர் பரிவர்த்தனை யோகத்தில் வரார், பெரிய ஏற்றம் கொடுக்க போகிறார். பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது, குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும், கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டம், உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். ஏன்னா குருவினுடைய பார்வையும் இருக்குது, பரிவர்த்தனை யோகமும் இருக்குது. பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைகிறது. இருந்தாலும் உங்களுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடத்துல சனி பகவான் வந்ததுனால சிறு உடல் உபாதைகள் வரக்கூடும். உங்களுடைய சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதில் வந்து லேண்டில் லிட்டிகேஷன், இதில் வீட்டில் லிட்டிகேஷன், அது மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புக்கு உண்டு. தாயினுடைய உடல்நிலையில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய கடைசியில் 3ஆம் இடத்துக்கு போய் உச்சம் பெறுறார். அதுவும் பெரிய விசேஷமான காலகட்டமாக இருக்குது. இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் சற்று குறையக்கூடும். இருந்தாலும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஏற்றத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக நல்ல, அதாவது வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும், தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும், தொழிலில் மிகுந்த லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பகை வீட்டில் இருக்கிறதுனால சிறு இன்னல்கள் வந்து போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இருந்தாலும் தந்தை காரகன் 3ஆம் இடத்துல பகை வீட்டில் இருந்தாலும் தந்தை ஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய
சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர். அவர் வந்து நல்ல ஒரு இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் பார்க்கப்படுறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் வந்து இந்த சமையல் கலை வல்லுநர்கள், அதை தவிர மருத்துவ உபகரணங்கள், அதை தவிர மருத்துவத்தை சேர்ந்த எல்லா விதமான விஷயங்களும், ஆயுர்வேதிக் மெடிசன், யுனானி, இந்த மாதிரியான மெடிசன்ஸ் எல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எப்பொழுதுமே பணவரவு நல்லபடியாக இருக்கக்கூடும். உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதை. வண்டியில் போகும்போது ஜாகிரதையாக போகும். ஆக்சிடென்ட் ஆக பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால வண்டி உங்களோட வண்டியாகவே இருக்கலாம், சொந்த வண்டியாக இருக்கலாம், ஜாகிரதையாக பார்த்துக்குவோங்க. கவர்மெண்ட் சொல்கிற கண்ட்ரோல் ஸ்பீடு அந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து போகிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. இந்த மாதம் பார்த்தாலேயானால் சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை வச்சு தான் நம்ம வந்து மாத பலன்களை பார்ப்போம். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால செலவுகள் சுப செலவுகளாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பேச்சில் நல்ல இனிமையும் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவர் சுபராக இருக்கிறதுனாலையும் குரு பகவானால் பார்க்கப்படுறதுனாலையும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாதம் பார்த்தலைன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருக்கிறதுனால இளைய சகோதரத்துவம் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வந்து மறையும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் குழந்தைகளுக்கு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். இருந்தாலும் வெற்றி பெற்றே தீரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதை தவிர அரசாங்க உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த வட்டிக்கு கொடுக்குறவங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. ரியல் எஸ்டேட்டு, அதை தவிர வந்து மண் சம்பந்தப்பட்ட, அதை தவிர செங்கல், ஜல்லி, மணல் இதெல்லாம் வந்து விற்கிறவங்க, இந்த வீடு கட்டுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும்னு சொல்லணும். இருந்தாலும் சில நாட்களை நீங்கள் வந்து இந்த மாதத்தில் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. அது வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லணும். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறையும் போது மதிகாரகன் மறையிறதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். சந்திராஷ்டமம் அப்படின்னும் பொழுது அந்த சந்திர பகவானுக்கு ஒருவேளை நீங்கள் வந்து இந்த காரியத்தை அன்றைக்கி பண்ணியே ஆகணும் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துட்டு போகிறது ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள்னு பார்த்தீங்கன்னா 23/1/2024 24/1/2024 இந்த 2 நாட்கள் சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது. அதனால் இந்த நாட்களை தவிர்த்து மிச்ச நாட்களில் எல்லா விதமான ஏற்றமான செய்திகளும் மாற்றமான செய்திகளும் உங்களுக்கு நிச்சயம் வரும். இந்த மாதம் பார்த்தலையானால் தை மாதத்தில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் பகவானுக்கு உரித்தானது முருகப்பெருமானும் அம்மன் கோவிலும், அதுவும் பெண் தெய்வமாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுனால பெண் தெய்வத்தை வணங்குவது பெரிய ஏற்றம். அதனால் வந்து மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, இல்லைன்னா காளிகாம்பாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க திருவத்தியூரில். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு வெற்றியையும் நிச்சயமாக கொண்டு வரும். இருந்தாலும் சனி பகவான் அர்த்தாஷ்டமத்தில் இருக்கிறதுனால சிறு இன்னல்கள் வந்தே தீரும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பொதுவாக இந்த தை மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு சுமாரான மாதமாகவே இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன்.